கடந்த அக்டோபர் 8ஆம் தேதி இதே நேரு கலைவாணர் அரங்கில் முதல்வர் கோப்பைக்கான இந்த விளையாட்டுப் போட்டிகள் என்பது துவங்கப்பட்டது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இதை துவக்கி வைத்தார். தொடர்ந்து தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களில் அரசு ஊழியர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ளும் இந்த விளையாட்டு விழா தொடர்ந்து நடைபெற்றது. இந்த போட்டிகளில் மட்டும் 16 லட்சம் பேர் இதில் கலந்து கொண்டார்கள். இதில் கலந்து கொண்டு பல்வேறு மாவட்ட ரீதியாக பலரும் சிறந்த பதக்கங்களை வென்றிருக்கிறார்கள். இந்த போட்டிகளில் வென்றவர்களுக்கு இன்று நிறைவு விழாவில் அவர்களுக்கு கோப்பையை வழங்கும் நிகழ்வு என்பது இன்று நடைபெற இருக்கிறது. நேரு உள்வேல் விளையாட்டு அரங்கில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலும் இந்த நிறைவு விழா நடைபெற இருக்கிறது. இதற்கு வெற்றி பெற்றவர்களுக்கு இந்த கோப்பை என்பது வழங்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 2025க்கான முதல்வர் கோப்பையில் முதலிடம் பெற்ற சென்னை 281 பதக்கங்களை பெற்று முதலிடம் பெற்றிருக்கிறது. அதன் பின்பாக 88 பதக்கங்களை பெற்று செங்கல்பட்டு மாவட்டம் 2வது இடத்தையும், அடுத்தடுத்து கோயம்புத்தூர் மாவட்டம் 3வது இடத்தையும் பிடித்திருக்கிறது. மாவட்ட அளவில் ஒட்டுமொத்தமாக வென்றவர்களுக்கு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கோப்பையை வழங்க இருக்கிறார். தொடர்ந்து இதில் பல்வேறு வீரர்கள் தங்கள் திறமைகள் குறித்தும் தாங்கள் பயணித்தது குறித்தும் பேச இருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழக முதல்வரும் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதில் உரையாற்ற இருக்கிறார்.